ப்ரோ பயப்படாதீங்க ப்ரோ. மக்கள் உங்க எப்போ ப்ரோ மாடிஃபை பண்ணி முடிப்பீங்க? டிடிஎஃப் மேல நிறைய கேஸ் இருக்கு. உங்க மேல அது கேஸ் இருக்கா ப்ரோ? எல்லா வண்டியில கிக்கர் எல்லாம் செல்ஃப் இருக்குல்ல, இதுல அதெல்லாம் கிடையாது ப்ரோ. யூடியூப்ல எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அதை பத்தி ஏதாச்சும் சொல்லலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்களோட அனல் சொன்னீங்க. இந்த வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா 2 பெரிய யூடியூபர் இருக்காங்க. யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெரியாது, ஏன்னா ஹெல்மெட் நான் மாத்திட்டேன் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவருமே 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் தொட போறாரு. ஸோ 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருன்னா இது வந்து நம்ம குட்டி டிடிஎஃப், அதுக்கப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஆலன் ஃபெரின் அப்படின்ற ஒரு யூடியூபருங்க. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்திருக்காங்க. சரி நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படியே vlog எடுக்க கூப்பிட்டாங்க. vlog எடுக்க கூப்பிட்டீங்க கிடையாது, கோயம்புத்தூர் வந்து பஸ் இறங்குனதுல இருந்து வீட்டுல போய் குளிக்கிற வரைக்கும் கால் பண்ணிட்டே இருக்காருங்க. கால் பண்ணிட்டு சரி ப்ரோ இருங்க ப்ரோ நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். டக்குனு வீட்டுக்கு வந்து அவரே 2 பைக்ல போட்டு தூக்கிட்டு வந்துட்டாருங்க. வாங்க ப்ரோ vlog எடுப்போம். ஃபேஸை ரிவீல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால தான் ப்ரோ. அப்படியா? ஆமா. ஃபேஸ் எப்படி இருக்கு? ஃபேஸ் எப்படி இருக்கும் உங்க ஃபேஸ்? வெள்ளையா இருக்கு. என் ஃபேஸ்ல வந்து 2 கண்ணு, ஒரு மூக்கு, வாயிலாம் இருக்கு ப்ரோ. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. சரி எப்பதான் ஃபேஸ் ரிவீல் பண்ண போறீங்க? அது வந்து கொஞ்ச நாள்ல பண்ணிடுவோம் ப்ரோ. 5 மில்லியன் தொட்டிருக்கீங்க ப்ரோ. 5 லட்சத்துல பண்றீங்க. ஸோ வந்து இருங்க அதை விட்டுருங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் சொல்லியிருக்கா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரோவோட பைக் இருக்கு இல்லைங்க, RC 390. அந்த பைக்கை வந்து மாடிஃபை பண்ண விட்டுருக்காங்களாம். பயங்கரமா இருக்கும்ல ப்ரோ மாடிஃபை பண்ணது? நல்லா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு அதை வந்து எனக்கு பிடிக்குது. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. நான் பார்க்க தானே போறேன். பிடிக்கும் ப்ரோ, நீங்க பண்ணீங்கன்னா பிடிக்கும் ப்ரோ. உங்க ட்ரெஸ் கலரை வச்சே கண்டுபிடிச்சேன் நீங்க. பிடிக்கும், ஜோக்கரா இருக்கு ப்ரோ எனக்கு. ஸோ வந்து அந்த பைக் இருக்கு இல்லைங்க, அந்த பைக்கை வந்து இப்போ நம்ம மாடிஃபை பண்ண பைக்கை ரிவீல் பண்ண போறோம். அதானே ப்ரோ? ரிவீல் பண்ண போறது இல்ல, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடியும் ப்ரோ. இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அத உங்ககிட்ட போயிட்டு காட்ட போறோம் ப்ரோ. என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்டயும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது எத்தனாவது பார்ட் ப்ரோ? இது மேபி 8 இல்ல 9ல வரும்னு நினைக்கிறேன் ப்ரோ. தெரியல. இதை வச்சுதான் இந்த வீடியோ வச்சுதான் வருஷம் ஃபுல்லா தலைவர் ஓட்டி இருக்காரு நினைக்க. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நிறைய வீடியோல வந்து இவர் தான் குட்டி டிடிஎஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. ஏன்னா ஃபேஸ் ரிவீல் பண்ண வீடியோலையுமே ஃபேஸ் ரிவீல்னு சொல்லிட்டு 8 நிமிஷம் பேசிட்டு ஃபேஸை காட்டாம இவர் ஃபேஸ் எடுத்து காட்டியிருக்கீங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணீங்களா? கடைசி வந்து நான் வந்திருப்பேன் ப்ரோ. அது வந்து சும்மா ஒரு பிராங்க் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பேன். அதான் சரி. எப்பதான் யாரும் வீடியோ ஃபுல்லா பாக்குறது கிடையாது, பார்க்காம வந்துட்டு நம்மள ப்ரோ நான் ஃபுல்லா பார்த்தேன் ப்ரோ. 8 நிமிஷமா பாக்குறேன். 8 நிமிஷம் 10 நிமிஷம் போடுறீங்க, நானும் பாக்குறேன். பார்த்தா இவரு தான் டக்குன்னு மாஸ்க கழட்டும் போது இவருங்கிறீங்க. நேர்ல பார்த்தா வேற ஒரு ஃபேஸ் இருக்கு. நான் இன்னைக்கு தான் உங்க ஃபேஸே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ப்ரோ. அப்படியா ப்ரோ? நேர்ல அழகா தான் ப்ரோ இருக்கீங்க. அப்படியா ப்ரோ? பொண்ணு பாத்துடலாம் ப்ரோ. நம்ம சேனல்ல கல்யாணம் பண்ணிட்டோம். ஆமா ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? குட்டி டிடிஎஃப் தான். நல்லா இருக்கீங்களாண்ணா? உண்மையிலே குட்டி டிடிஎஃப் தான். ஆனா குட்டி டிடிஎஃப் தானே இவரு? தூத்துக்குடியிலே வந்திருக்காரு நீங்க. அப்படியா? நம்ப மாட்டீங்களா? குட்டி டிடிஎஃப் தானா? ஹெல்மெட் மாத்தனா நான் தெரியல உங்களுக்கு. நல்லா இருக்கீங்களாண்ணே? ஹெல்மெட் தான் கழட்டா கொஞ்சம். இந்த வீடியோ ஃபேஸை பார்க்கணுமா? பாருங்க ப்ரோ, எல்லாருமே உங்க ஃபேஸை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. எப்பதான் ப்ரோ காட்டுவீங்க? பாத்துறீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி. நீங்க என்னன்னா சப்ஸ்கிரைபரா? அவரை பார்த்துருக்கீங்களா யூடியூப்ல? சூப்பர்ண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிருங்க. இதான் ப்ரோ நம்ம பைக்கு? இதான் ப்ரோ. உள்ள போய் பார்க்கலாமா? பாதி ப்ராசஸ்ல கிடக்கு. நேற்று நைட்டு 12 மணி வரையும் செஞ்சுட்டு இருந்தோம். அதாவது இங்கே கடையிலே உட்காந்து தான் ப்ரோ ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டு இருந்தோம். இந்த சைடெல்லாம் முடிச்சிட்டோம். அங்கே கடை பார்த்தீங்களா பேனரு? தெரியுது, நீ மூடு. இது என்ன பைக்கு? XL100 ப்ரோ. RC 390. RC 390யா? இல்ல எல்லாத்தையும் கழட்டினோடனே எனக்கு அடையாளம் தெரியல ப்ரோ. பேட்டரி படுத்துட்டா ப்ரோ? பேட்டரி ஆமாம் ப்ரோ. என்னாச்சு, வாட்டர் வாஷ் பண்ணாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு வாட்டர் வாஷ் பண்ணாங்களா, தண்ணி பட்டு பேட்டரி இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. டோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ இல்லைனா பேட்டரியை சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்து இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ரேப்பிங்லாம் முடியும். ஓ இதெல்லாம் பண்ணிருக்காங்களா இப்போ? இது டேங்கை ஃபுல்லா ரேப் பண்ணிட்டாங்க. சைடு ஃபேரிங்கும் ரேப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்டர் பெல்லி இருக்குல்ல, அதுமே ரேப் பண்ணி வச்சுட்டாங்க ப்ரோ. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. எப்போ ப்ரோ மாடிஃபை பண்ணி முடிப்பீங்க ப்ரோ? எப்படியும் இன்னும் ஒரு 2 நாள்ல கன்ஃபார்ம் முடிச்சிருவோம் ப்ரோ. அதுக்காக தான் இந்த கடைக்கார அண்ணனும் நம்மளும் தீயா உழைச்சிட்டு இருக்கோம். ஆனா முடிக்காத லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமா ஆகும் போலே தெரியுது ப்ரோ. என்ன மாதிரி பண்ணு ப்ரோ நினைக்கீங்க? ப்ரோ அது எப்படின்னா ஸ்டாக் லுக் தான் ப்ரோ. நான் வந்து வீடியோ போட்டுருப்பேன்.
இப்போ வந்து நம்ம வண்டி வந்து BS3 ப்ரோ. BS3 வந்து ஆரஞ்சு கலர் பெயிண்டிங் இருக்கும். இது வந்து நம்ம BS4 லுக் ஒன்று இருக்கு, ஒயிட்டும் பிளாக்கும் இருக்கும் தெரியுமா RC-ல. ஆமா ஆமா, அதே இது இன்னும் கொஞ்சம் யூனிக்கா அதுலயே ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால அப்படி பண்ண போறோம் ப்ரோ. ஏன்டா ஸ்டாக்கிக்கே பண்ற அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு பண்றோம்னா இப்போ நம்ம கலர் கலரா டிஃப்ரெண்டா பண்ணலாம். கலர் கலரா பண்ணாங்கன்னா போலீஸ் பிடிச்சி 10,000 15,000 ஃபைன் போடுவாங்க. ஃபைன் கட்ட நம்மள்ட்ட எங்க காசு இருக்கு? அதனால லீகலா போயிரும். இதுக்கு உங்களை மாதிரி கேஸ் வாங்க முடியாதுல்ல நம்மளால. நான் கேஸ்ல ஒண்ணு வாங்கல ப்ரோ, நீங்க வேற ப்ரோ. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. TTF மேல நிறைய கேஸ் இருக்கு. உங்க மேல அது கேஸ் இருக்கா ப்ரோ? நீங்க நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் போட்டுருவாங்க. என் மேல எதுவும் கேஸ் கிடையாது ப்ரோ. நான் ஆக்சுவலா நல்ல பையன் இல்லையா? ஆனா ப்ரோ வீலிங்லாம் பண்ணுவீங்களா? எனக்கு அப்படிலாம் பண்ண பண்ணுவேன், சைக்கிள்ல பண்ணுவேன். நல்லா சைக்கிள்ல வீலிங்லாம் பண்ணுவீங்களா? பண்ணி காட்டுறீங்களா? இல்ல ப்ரோ வேண்டாம் ப்ரோ. அப்புறம் பண்றீங்களா? அப்புறம் பண்றேன். சரி உள்ளதெல்லாம் போக மாட்டாரு போலயே. எப்படி ப்ரோ எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? நான் இன்னும் ஒரு நாள் இருப்பேன் ப்ரோ. இன்னும் ஒரு நாள் இருப்பீங்களா? அப்ப இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்களை வச்சே ஓபன் பண்ணிடுவோம் ப்ரோ. எப்படின்னா இந்த விஜய்லாம் இப்படி பண்ணுவாங்களே, சேலை உருவுற மாதிரி. ஓகே, அதே சேலை உருவுற டேக் தான். இப்ப ஒரு கடை திறந்தாங்கன்னா விஜய்லாம் வந்து திறப்பார்ல, அதே மாதிரி இப்ப நம்ம வண்டியை ரேப் பண்ணிட்டு நீங்க வந்து சேலையை திறக்கிற மாதிரி என்ன ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, பண்ணிடுறோம் ப்ரோ. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். சேலனே கிடக்காது. அது யார் வண்டி ப்ரோ? அது இந்த ஓனர் அண்ணன் வண்டி ப்ரோ. அது என்ன இதுல ஒண்ணு இருக்கு ப்ரோ. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியில கிக்கருமே கியருமே ஒண்ணு ப்ரோ. இங்க பாருங்க, இதுல அது எப்படின்னா இது இந்த வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். சாவி போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லா வண்டியிலும் கிக்கர் எல்லாம் செல்ஃப் இருக்குல்ல, இதுல அதெல்லாம் கிடையாது ப்ரோ. வேற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். தள்ளி விட்டா ப்ரோ. இந்த இருக்குல்ல ப்ரோ, ஒரு குச்சி மாதிரி நீடி நிக்குதுல, இதை பிடிச்சி அழுத்திட்டு பம்ப் பண்ணிட்டு அப்புறமா இது இதாயிருமா, கிக்கர் ஆயிருமா. அதுக்கப்புறம் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணோம். திரும்ப ஓட்டும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா கியர், அதுக்கப்புறம் அது கியரா மாறிக்குமா. இப்ப ஸ்டார்ட் பண்ணி காட்ட முடியுமா? ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு அவரு ஓனர் இல்லையே, நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம்ல, அப்ப பிரிச்சு பார்ப்போம். ஓகே ப்ரோ, இந்த மாதிரி பைக் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ, இப்பதான் பாக்குறேன். இது ஏதோ 40 வருஷம் பழசு இருக்கும் ப்ரோ. SD-ல ஏதோ 175cc நினைக்கிறது. இதா ப்ரோ 150 200 தான் இப்பலாம். இதை அதை விட்டு 175cc. ஓ, அது அதுவும் பாருங்க ப்ரோ, 2 சைலன்சர் இருக்கு. என்ன ப்ரோ 2 சைலன்சர் இருக்கு பாருங்க, GT 650ல இருக்கும்ல, அப்படியே அதே மாதிரி ப்ரோ. ஓ, சவுண்ட் எப்படி இருக்கும்? நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தது இல்ல. அந்த அண்ணன் சொல்லுவாங்க இது எங்க அப்பா வண்டி அப்படின்னு சொல்லுவாரு. என்ன கதைன்னு நமக்கு தெரியல. பின்னாடி எதுக்கு குழந்தைங்களை வச்சு கூட்டு போறீங்க ப்ரோ? இது டூரர் வெஹிக்கல் ப்ரோ, அந்த காலத்து டூரர் வெஹிக்கல், அதனால இவ்வளவு பெருசு. இது நீங்க லடாக்லாம் போற ஐடியா இருக்குங்களா? எது ப்ரோ, லடாக் போற ஐடியா இருக்கா? லடாக் போயிட்டு வந்துறேன் ஆல்ரெடி. இல்ல ப்ரோ, இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து பெரிய TTF போனாரு, நீங்க தூத்துக்குடியில இருந்து கிளம்பி போலாம்ல லடாக்? வேண்டாம் ப்ரோ, இருக்கட்டும் ப்ரோ. போனீங்கன்னா இதுல வச்சு எடுத்துட்டு போலாம் ப்ரோ. என்னது ப்ரோ? லக்கேஜ். ஓ, அதுக்காக என்ன ப்ரோ? ஓ, லக்கேஜ் எடுத்துட்டு போறதுக்காகவே அதுவா? பயங்கரமா இருக்குல்ல வண்டி. நாங்க கூட 2 பேரை ஏத்தி போறோம். ஆமா ப்ரோ, இந்த வண்டி எப்படி நாங்க ஒரு 6 பேர்னாலும் போவோம். ட்ரிபிள்ஸ்லாம் போனா ஃபைன் ப்ரோ. உங்களுக்கு கிடையாது ப்ரோ. உங்களுக்கு கிடையாதா? சிரிக்கறடி ப்ரோ, பிடிச்சு விடுறாங்க ப்ரோ. சார் பெரிய ஆள் தாங்க, பிடிச்சா பேசிப்பாங்க. யாரு? நான் இல்ல, இவன் இவனை சொல்லிக்கோங்க. அவர்கிட்ட பேசிக்கோங்க. தமிழ்நாடு காவல் ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ பயந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்ல மனசு உள்ளவங்க தான் நம்ம வீடியோ பார்ப்போம். அடி வாங்கினதை பார்த்துருக்கேன். என்ன பேசுறேன்? நான் நிறைய அடி வாங்கிடுமா அப்படின்னா அடி வாங்கினதை பார்த்துருக்கேன். அதுல பயமாயிருச்சு. ஓ அப்படியா? என்னையே சொன்ன மாதிரி சோழி முடிச்சு. ஓ, நான் உங்களுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்கு ப்ரோ, ஞாபகம் இருக்கு ப்ரோ. அப்போ வந்து நான் உங்களை கேட்டிருந்தேன் எப்போ ஃபேஸ் ரிவீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க ஊருக்கு வந்தீங்கன்னா இல்லை நாங்களே ஊருக்கு வந்து உங்க ஃபேஸை திறந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இப்ப 2 பேரும் பார்த்துட்டோம். நான் பார்த்துட்டேன் உங்க ஃபேஸ. இப்ப மக்களுக்கும் உங்க ஃபேஸ எப்ப காட்ட போறீங்க? டைட் பண்ணிட்டேன். திடீர்னு பேசிட்டே இருக்கும்போது தூக்குனாலும் தூக்கிறாரு. உங்க பேர் என்னது ப்ரோ? ரொனால்டோவா? ரொனால்டோ இல்ல ப்ரோ, டொனால்டா. டொனால்டு. இல்ல இல்ல, நான் இங்க ஒண்ணு பேசிட்டு இருக்கேன், நீங்க அதை விட்டுட்டு போயிட்டீங்களே. அதான் ப்ரோ சொல்றேன் ப்ரோ. என்னன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபேஸ் ரிவீல் வந்து எப்போ பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறீங்களா, இல்ல இப்ப நீங்க பண்ண போறேன்றீங்களா? இப்ப நான் வந்து பண்ண போறது இல்ல, ஏன்னா உங்க விருப்பம் இல்லாம நான் பண்ண முடியாது. ஆமா, அதனால அந்த மனசுதான் ப்ரோ.
அந்த மாதிரி 4 பேர் இருந்தா போதும் bro. நாடு இல்ல நல்லா எப்பதான் பண்ணலான்னு இருக்கீங்க? ஸோ வந்து ஃபேஸ் ரிவீல் எப்போ பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லைங்க. ஏன்னா சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை பார்க்குறவங்க வந்து சில பேர் தம்பி ஃபேஸ் ரிவீல் பண்ணுடான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாதி பேர் என்னன்னா தம்பி ஃபேஸ் இப்போதைக்கு காட்டவே காட்டாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் யார் பேச்சை கேட்பேன், நீங்களே சொல்லுங்க. இது ஆக்ஷன் மேடம். ஆனா நிறைய பேர் வந்து ஃபேஸை காட்டத சொல்லி தானே இது பண்றாங்க. அதாவது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைக்காரன் இவர் தான் குட்டி டிடிஎஃப் நம்பவே இல்ல. ஆமா, அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னோம், இந்த வாய்ஸ் வச்சுதான் கண்டே பிடிச்சாங்க. நான் போய் கை கொடுக்குறேன் போங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன நானும் ரவுடி தானே அப்படிங்கிற மாதிரி நான் தானே குட்டி டிடிஎஃப் சொல்றதுக்கு அப்புறம் தான் அப்புறமும் இவனை வச்சு கண்டுபிடிச்சா நம்பவே செய்யறாங்க. ஏன்னா நம்ம வந்து ஹெல்மெட் வேற மாத்திட்டோம் பாத்தீங்களா. வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த வீடியோல பாக்குற அந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களை நேர்ல பார்க்கும் போது இருக்கு ப்ரோ. அப்படியா ப்ரோ? ஆமா, இதெல்லாம் விட்டுருவோம். ஃபேஸ் எப்ப காட்டுறீங்க? அதுவா ப்ரோ? ஒரு கரெக்டா சொல்லிருங்க ப்ரோ. கரெக்டா சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து கடந்த காலத்துல ஒரு 4 lakh அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 lakh சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வாய் விட்டேன். ஆமா, அதுல இருந்து நான் 4 lakh அடிச்சதுக்கு அப்புறம் எப்ப ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன்னு ஒரு துரோகி மாதிரி என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனாலதான் வந்து இப்போதைக்கு ஒரு டைமிங் சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா சீக்கிரமே ரிவீல் பண்ணிடுவேன் அப்படிங்கறது மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். டைமண்ட் ப்ளே பட்டன் நம்ம கைக்கு வந்தோனே அப்ப பண்றீங்களா? அப்ப பண்ணிடுறீங்களா? அப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? நீ வாயை விடாத சும்மா. அப்புறம் 10 மில்லியன் வரும்போது 100 மில்லியன் அடிக்கும் போது ப்ரோ இப்படியே சொன்னா என்ன ப்ரோ பண்றது? எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க. இந்த நாய்க்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இவன் என்னை வச்சு நிறைய வாய் விட்டுறான் அப்படி இப்படின்னு சொல்லு. நீ உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ஃபேஸ் ரிவீல் டைமண்ட் ப்ளே பண்றது ஃபேஸ் ரிவீல் வர்றது வந்து என் சேனல்ல மட்டும்தான் வரும், வேற எந்த சேனலுமே வராது. போய்த்தரப்பா. ஸோ வந்து ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ. இது ஃபேஸ் ரிவீல் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சேனலே அப்டேட் பண்ணிடுவோம் ப்ரோ. எப்போ பண்ணுவேன் அப்படிங்கிறதுனா ப்ரோ இப்போ வந்து பெரிய டிடிஎஃப் Z900 வாங்கிட்டாரு. நீங்க எப்போ வாங்க போறீங்க Z900? அப்புறம் வாடா, இதுக்கு நீ தான் கரெக்ட். வா. நான் வந்து இப்பதான் டிவிஎஸ் கம்பெனில வந்து XL 100 வாங்கலாம்னு இப்போ பேசிட்டு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் கூடிய சீக்கிரம் XL 50 நாங்க அப்கிரேட் கொடுத்திருக்கனால XL 100 அதுவும் செல்ஃப் உள்ள மாடல் ப்ரோ. செல்ஃப் உள்ள மாடல் கிக்கர் கிடையாது. ஆமா, கிக்கர் கிடையாது. அப்புறம் ஹயாபுசா அதெல்லாம் ஹயாபுசா இப்போதைக்கு இது இல்ல. ஹயாபுஸ்பான்னா அப்புறம் இப்போ ஒருத்தர் இப்போ R3ன்னு ஒன்று எடுத்திருக்காரு, அது எடுக்கிறீங்களா? R3 ப்ரோ? நீங்க இப்படி சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நைட்டு உங்க பைக்கு தான் எடுத்துட்டு போவேன். நான் தான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா நம்ம சேனலுக்கு அப்டேட் பண்றதுக்காக நம்ம வந்து XL 50ல இருந்து XL 100க்கு மாற போறேங்க. எல்லாரும் கை தட்டுங்க. XL 50ல இருந்து XL 100க்கு மாற போறோம். அந்த வீடியோ நீங்க கூடிய சீக்கிரமா பாப்பீங்க. ஓகே ப்ரோ? இந்த அப்டேட் போதுமா? யூடியூப்ல எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க அதை பத்தி ஏதாச்சும் சொல்லலாம். நான் யூடியூப்ல ஒழுங்காவே சம்பாதிக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து அப்படி சொல்லாது. மாசம் எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லட்சம் ரூபா வந்துரும் ப்ரோ. 15 லட்சமா? ஆமா, 15 லட்சம் குறையாம வந்துரும். இப்ப மாசம் ஒரு Z9 எடுக்கலாமே. ஆமா, மாசம் 2-3 எடுக்கலாம். டாக்ஸ்ன்னு பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எடுத்து நாங்க ஒரு முக்கில் ஒரு ஷோரூம் பாத்தீங்க தெரியுமா? அது என் சொந்த ஷோரூம் தான் வச்சிருக்கேன். அடுத்து அங்க முக்கில் BMW ஷோரூம் ஒன்று வச்சிருக்கேன். எல்லாம் நான் தான் இப்படி வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் ப்ரோ நீங்க வேற? மாசம் ஒரு 20,000 ரூபா 25,000 ரூபா அவ்வளவு மாசம். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் சேனல் தானேங்க. ஷார்ட்ஸ்ல பெருசா ரெவன்யூ வராது. ஃபுல் வீடியோ போட்டு நிறைய பேர் அப்படியே கண்டினியூஸா வந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா லேக்ஸ் கணக்கா 2 lakhs கணக்கா வந்துட்டு இருக்கும். நீங்களும் ஷார்ட்ஸ் சேனல் தானே? சொல்லுங்க. அது என்ன லட்சமா சம்பாதிச்சிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நான் அப்புறமா சொல்றேன் ப்ரோ யூடியூப் இன்கம் பத்தி. ஆக்சுவலா வந்து இவர் வந்து யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 80k வரைக்கும். அப்பா 80k வாட்டுக்கு சொல்லுவீங்க. 80,000 ரூபாய். சொல்லலாம் ப்ரோ. தனியா சொல்றேங்க ஒரு வீடியோல. உண்மை என்னன்னு இந்த மக்கள்கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறோம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ரெவன்யூ வந்து எவ்வளவு ரெவன்யூ வருது மந்த்லி அப்படிங்கறதுனா ஒரு தனியா வீடியோ போட்டீங்க தானே? இல்ல இன்னும் போடல. அந்த வீடியோ வந்து சீக்கிரமே போடுவாங்க. அப்போது வந்து எவ்வளவு ரெவன்யூங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்கிட்ட ஒரு யூடியூபருக்கு கால் பண்ணி உங்க மாசம் சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ப்ரோ. கேக்குறேன் ப்ரோ. என்னது ப்ரோ? யாருக்கு? இவங்களுக்கா ப்ரோ? காசு கொடுக்கணுமா ப்ரோ? காசு கொடுக்கணும் ப்ரோ. உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணுமா ப்ரோ? இல்ல ப்ரோ வேணாம் ப்ரோ. நீங்க கொடுத்தா கொரோனா கொடுத்துருவீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடுவீங்க. அதுக்கு நீங்க கேஸ் வாங்க ப்ரோ. உங்களை காப்பாத்த வர மாதிரி நான் வந்துட்டு இது இல்ல சொல்றேன் கேளுங்க. நீங்க வீலிங் பண்ணி கேஸ் வாங்குங்க. அஜீசனா மாதிரி இவர் போராடுவாரு. ஓகேவா? அந்த நேரத்துல நான் வந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன். நம்ம இவரை மாட்டி விடலாம்னு நினைச்சா இவரு நம்மள மாட்டி விடுறாரு ப்ரோ. நான் டாஸ்க் கொடுக்கேன் ப்ரோ. என் மாப்பிள்ள சொன்னதுதான் ப்ரோ. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடுங்க ப்ரோ. இதான் ப்ரோ உங்க டாஸ்க். நான் சொல்லிட்டேன் தெளிவா. நீங்க வீலிங் பண்ணி கேஸ் வாங்குறீங்க. அஜீசன் மாதிரி உங்களை காப்பாத்த இவரு நான் தானே உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும். நீங்க எனக்கு டாஸ்க். அப்ப நான் அந்த டாஸ்க் செஞ்சிடறேங்கிறேன். நானும் ஒரு வாரமா வந்து
பிரியாணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறேன் ப்ரோ. சரி ரைட். அவர் வந்து இந்த டாஸ்க்கை வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தோல்விதான் இல்ல ப்ரோ, தோல்விதான் ப்ரோ, இது தோல்விதான். ஸோ வந்து அதான் அவள்தான் தோல்வி பண்றேன் ஒத்துக்கிட்டாரு. ப்ரோ. நான் டாஸ்க் இந்த கொடுக்கறது நீங்க தான் சொன்னீங்க, உங்க தலைவர் தான் சொன்னாரு டாஸ்க் கொடுங்க ப்ரோ ஏதாவது அப்படின்னாங்க. நானும் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அந்த டாஸ்க்கை வந்து இவரால நம்ம ரொனால்டோ ப்ரோவால பண்ண முடியல ப்ரோ. டொனால்ட் என்னது ப்ரோ? டோனல் DONAL டோனல் ப்ரோவால வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பண்ண முடியும். மன்னிப்பு தெரிவிங்க. நீங்க வந்து கேஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா பண்றேன் bro. ஆக இது தப்பு ப்ரோ. கேஸ் வாங்கினாங்க கோயம்புத்தூருக்கு பத்தி நாங்க போனதுக்கப்புறம் இவர் மேல என்ன கேட்கணும் போட்டுக்கோங்க. அதை பத்தியே சொல்லாத. சரி ப்ரோ, லைட்டா இப்படி திருப்புங்க. என்ன ப்ரோ? லைட்டா ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. மக்கள் ரொம்ப துடியா துடிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஃபேஸா பார்க்கணும்ட்டு. என்ன பறக்கான அது? ப்ரோ சரி பேசியாச்சு ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ. மக்கள் உங்க ஃபேஸா பார்க்கணும்னு தான் வந்து கேட்டே இருக்காங்க. ஆனா போ, இதுக்கு மேல இந்த சரிப்பட்டு Bro, வராது. ஒரே நிமிஷம் இருங்க ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ. உள்ள கொஞ்சம் பூட்டுடா, உள்ள கொஞ்சம் பூட்டு. என்ன இருக்குல்ல ப்ரோ இவரை வேணா அழைச்சிட்டு போயிருங்க ப்ரோ. உங்க ஃபேஸை மட்டும் பாத்துக்கிறோம் ப்ரோ. கதவை கையோட எடுத்துறாங்க கடைக்காரர் செட்டுக்கு. ஏன்னா கதவை திறந்துடல. சவியை ஓபன் பண்ணிட்டேன். வர பூட்டிட்டே போயிட்டாரா ப்ரோ. தூத்துக்குடிக்கே போயிடாதீங்க ப்ரோ.